ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொட்டுற மழையில் செம்மையான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பீட்ரூட், மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன். அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு சோம்பு, ஜீரகம் வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பீட்ரூட்டை இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சுன்னா தண்ணியெல்லாம் விட வேண்டாம், வதக்கி மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையும் பீட்ரூட்டையும் ஒன்றா பெசரிக்கிட்டு அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு உங்கள்கிட்ட இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். எண்ணெயை கொஞ்சம் நேரம் வந்து காய விட்டுட்டு அதில் வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம உருட்டி போட போகிறோம். ஸோ ஃபென்டாஸ்டிக்கான நம்மளுக்கு பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஹெல்த்தியும் கூட. பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹெல்த்தி, இன்னொரு பக்கம் உங்களுக்கு பீட்ரூட் சாப்பிட வச்ச மாதிரியே ஆகிடுச்சு, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண மாதிரியே ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.